ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி போல இன்னைக்கான எபிசோட்ல அரோராவுக்கு துஷார் சரியான செருப்படியை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, என்னமோ அரோராவை பொறுத்தவரை துஷார் மேல காதல்ல பொங்குற மாதிரி 2 நாளா ரொம்பவே சீன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு துஷாரை பொறுத்தவரை அரோரா நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கே தெரியும், நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், ஓவரா சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி கட்டிப்பிடிக்க வந்த அரோராவுக்கு சரியான செருப்படியை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட பார்த்த என்ன பொறுத்தவரை கண்டிப்பா அரோராவுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுக்க மாட்டானுங்க அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வாரம் வாரம் விஜய் சேதுபதி வந்து அரோராவுக்கு இந்த அளவு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல என்ன விட்டுட்டு நீ என்ன துஷார் பின்னாடியா சுத்திட்டு இருக்க, வாடி இந்த வாரம் உன்னை வெளியே அனுப்புற அப்படிங்கிற அளவுக்கு விஜேஎஸ் வந்து செமகாண்டா இருப்பாரு. அந்த வகையில அரோராவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஆமாங்க, இவளே மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் பட்டம் போச்சு அப்படின்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இவளை பொறுத்தளவுல இந்த சமுதாயத்துக்கே ஒரு தவறான உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். பலூனக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கூட பல பேர் வந்து கொச்சையா நினைப்பாங்க. ஆனா இந்த பலூனக்காவை பொறுத்தவரை பலூனை காட்டி தான் ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க போடுற வீடியோ எல்லாம் பார்க்க கூட முடியாது, பார்க்க சகிக்காது. அந்த அளவு கேவலமா தான் இந்த அக்கா வந்து வீடியோ எல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள துஷார் கிட்ட இவங்க பேசினாங்கல்ல அடல்ட் கண்டென்ட், கேட்கறதுக்கே காது கூசுற மாதிரி தான் இந்த 2 பேரும் பேசி இருந்தாங்க முதல் வாரத்துல. சரி, அரோராவை பொறுத்தவரை துஷார் மேல இருக்கிற காதல்ல தான் இப்பெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அரோராக்காவோட வீடியோ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை விட கேவலமா பேசுறாங்க. அதாவது இவங்களோட ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது ஆபாச விரும்பிகள், இந்த ஆபாச விரும்பிகளை இந்த அக்கா வந்து தம்பிகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த தம்பிகள் கிட்ட அரோரா பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவு கொச்சையா தான் அரோராக்காவை பொறுத்தளவுல பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வாரங்கள்ல சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு நான் ஒரு குடும்ப பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அரோரா வந்து ஆதிரை கிட்ட பேசின சில வார்த்தைகளை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை. அதாவது ஆதிரை கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்தெல்லாம் துஷாரை பார்த்து நான் பிளஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதாவது வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம், வெக்கத்துல மூஞ்சே செவந்துகிட்டு இருந்துச்சான். ஆனா இப்போ அவனை பார்க்கும்போது அவன் கிடக்குறான் பிஸ்கோத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த அக்காவை பொறுத்தவரை கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆண் தேவை. ஆமா தானுங்க, அரோராவை பொறுத்தவரை என்னென்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. முதல் வாரத்துல துஷார் கமர்தீன் அப்படிங்கிற மாதிரி 2 காதல் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல துஷார் கிட்ட ரொம்ப எல்லை மீறி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து காண்டான கமர்தீனை பொறுத்தவரை உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கெல்லாம் போனாரு. எப்ப நீங்க 2 பேருமே வேணும் அப்படிங்கிற மாதிரி 2 கப்பல்ல பயணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா துஷார் வெளியே போயிட்டாரு, கமர்தீன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கமர்தீனை பொறுத்தவரை பாரு கூட காதல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பலூனக்காவை பொறுத்தவரை திவாகரை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். திவாகர் ஒரு ஓரமா போய் நின்னா கூட அவர் உடம்பு உரசுறது, முத்தம் கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இப்படிப்பட்ட பல செல்மிஷங்களை திவாகர் கிட்டே பண்ணாங்க அரோரா. இதெல்லாம் பண்ணது இவங்க. இருந்தாலும் திவாகரை பொறுத்தவரை பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தவறா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாங்க. சரி, திவாகரோட நிப்பாட்டினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. கலையரசனை கூட விட்டு வைக்கல. கலையரசனை இவங்க தூக்கி சுத்துவாங்க, கலையரசன் அரோராவை தூக்கி சுத்துவாரு. சரி, அதுக்கப்புறமா கலையரசனும் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தவரை பெண்ணா இருந்தா போதும், எந்த பொண்ணா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிறது அவனோட கேரக்டர். அந்த வகையில அவனும் கொஞ்ச நாள் அரோரா கூட டிராவல் பண்ணான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆன வினோத்தையும் விட்டு வைக்கல. வினோத்தை பொறுத்தவரை வினோத் தான் என்னோட செல்லக்குட்டி, வினோத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆகல அப்படின்னா நான் அவனை தான் காதல் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட கொஞ்சம் வளைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல சபரியை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடைசி வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சபரி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரோராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்கள் கிட்டையுமே ரொம்பவே நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. என்னப்பா அரோரா வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க, உங்களுக்கு எதுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த அக்காவே தப்பான அக்காப்பா, மறுபடியும் எப்படி எங்களுக்கு நல்ல விதமா தோணும். ஆமாங்க, அந்த அக்காவோட வீடியோ பாருங்க, இன்ஸ்டா ஐடியா போய் பாருங்க, அவ்வளோ ஆபாசங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பலூன் அக்காவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த அக்கா வீடியோ போட்டாலும் போடாட்டியும் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இவங்களுக்கு மாசம் மாசம் 6 லட்சம் ரூபாய் பணம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க? வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்படி ஒரு ஆபாச நாயகியை இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சமூகத்தை சீர்கெடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அதாவது சமூக வலைதளங்களை பொறுத்தவரை கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். இதை கெட்டதுக்கு பயன்படுத்துற அரோரா மாதிரி கேவலமான பெண்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதை பார்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற பல பெண்கள் இந்த வழியை பின்தொடர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரோரா அப்படிங்கிற ஆபாச நாயகியை 100வது நாள் வரை கொண்டு வந்திருக்காங்க மாமா டிவி அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்
எபிசோட பொறுத்தவரை ஆதிரே எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா திரும்பவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கனி சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. கனியை பொறுத்தவரை இந்த சீசனோட விஷபாடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கனி கூட வந்ததுனாலவோ என்னவோன்னு தெரியல, ஆனா சுபிக்ஷா இன்னைக்கு நடந்துகிட்டதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னமோ இந்த அம்மா பெருசா சாதிச்ச மாதிரியும் இந்த அம்மாவுக்கு தான் முழுசா மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வியானா மேலதான் எல்லாருக்கும் காண்டாகுது. அதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாதுங்க. பாரு கூட வியானா சேர்ந்து சுத்தும் போது பாருவே சொல்லியிருப்பாங்க என்னோட தங்கை மாதிரி வியானா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே வியானாவுமே ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பார்வ மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல. நம்ம மனசுல என்னெல்லாம் கேள்விகள் இருந்துச்சோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் போட்டியாளர்களை பார்த்து கிளின்னு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒட்டுமொத்த அன்புக்காங்க ஒன்னா உட்கார்ந்து இன்னைக்கு கதறதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஆனால் லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டின பல விஷயங்களை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால துஷார், அரோரா, விக்ரம் இந்த மூணு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை அவரோட கற்பனை திறனை காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சீசனை பொறுத்தவரை நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபைனலிஸ்டா வர போறோம். இதுல விஜய் சேதுபதியோட ஒரு கையை பிடிச்சிட்டு அரோரா நிக்கிறா, இன்னொரு கையை பிடிச்சிட்டு நான் நிக்கிறேன். அந்த மூமெண்ட்டை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பா அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமையே கிடையாது. விஜய் சேதுபதி சார் கையை நானே தூக்கிடுவேன். நான் தான் வின்னரா வரணும். கடைசி இடத்துக்கு வந்து தோக்குறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு சோபால இருக்கும் போதே என்ன எவிட் பண்ணிட்டா கூட சந்தோஷமா வெளியே போயிருவேன். ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாட்டி நான் தோக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அரோரா அக்கா பேசிட்டு இருக்காங்க. அக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா, கண்டிப்பா உங்களை வெளியே தூக்கிடுவாங்க. அதுலயும் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க துஷார் கூட பண்ண லூட்டிகள் எல்லாத்தையும் பார்த்த விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா துஷார் கூட சுத்திட்டு இருக்க, வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி இந்த வாரமே உங்களை துரத்திடுவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா தானங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வாரம் வாரம் வந்து அரோராவுக்காக அந்த அளவு முட்டு கொடுக்கிறாரு. அரோராவுக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் பண்ற அந்த மனுஷனை விட்டுட்டு துஷார் பின்னாடி போய் அரோரா சுத்தி இருக்கா. இதை பார்த்தா யாருக்கானாலும் காண்ட் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா விஜய் சேதுபதி காண்டா இருப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை ஃபைனலிஸ்டா இருக்கிற 4 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. அதாவது நீங்க தான் இந்த சீசன்ல வின் பண்ணிட்டீங்க, உங்க கையில டிராஃபி வந்துருச்சு. வின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பேசுவீங்க அதை பேசி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிறாரு. இதுல முதல்ல சபரி தான் பேச வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது என்னோட முடிவு, ஆனா இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தது மக்கள் தான். என்ன நம்பி எனக்காக வாரம் வாரம் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற பேசுறாரு. எப்ப நீ நன்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கல, நல்லவனா இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணு அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸா இருக்கும். ஆமா தானங்க. இவனை பொறுத்தவரை நான் தான் நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதப்படி ஒரு பொண்ணை வாண்டடா அடிப்பீங்க, அடிச்சதுல அந்த பொண்ணோட மூஞ்சே வீங்கி போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு கூட பின்னாடி போய் நான் வேணும்னு தான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணி சிரிப்ப. இதுல நீ நல்லவன், அதை நாங்க நம்பணும். என்னடா நீ சொல்றதெல்லாம் நம்புற அளவுக்கு நாங்க என்ன முட்டாள்களாடா? விஜய் சேதுபதியை மாதிரி மாமா டிவிக்கு சொம்பு தூக்குற தற்குறிகள் வேணா சபரி நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க. ஆனா நீ பண்ற கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அதை நம்புற அளவுக்கு நாங்க முட்டாள்கள் இல்ல அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஆமா தானங்க. அது மட்டும் இல்லங்க, பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. அந்த நேரம் இவனோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? விசில் அடிச்சு கொண்டாடுறான். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்ததுக்கான சம்பளம் கூட கிடைக்காது. இதெல்லாம் தெரிஞ்ச விஜய் டிவி ப்ராடக்டான நீ இதை கொண்டாடுற அப்படின்னா உன்னோட மனசுல எவ்வளவு வன்மம் இருக்குது. இதுல நீ நல்லவன், நம்பிட்டோம்டா நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் சபரியை பொறுத்தவரை நான் நல்லவன், என்ன நம்பி ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல பேசுறதா சொல்றாரு. அடுத்ததா விக்ரம் வராரு. அவரை பொறுத்தவரை இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்த மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இதுவரைய எந்த விஷயத்திலுமே ஜெயிச்சதே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரு விஷயத்துல ஜெயிச்சு ஒரு கப்பு கூட நான் வீட்டுக்கு கொடுத்தது கிடையாது. அந்த வகையில நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல வின் பண்ணிட்டேன், பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டேன், உங்களை பெருமைப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்பா விக்ரம், நீயும் சபரியும் வேறலாம் கிடையாது. ரெண்டு பேருமே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லவனா இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. உங்க மனசுல முழுக்க முழுக்க வன்மம் மட்டும்தான் கொட்டி கிடக்குது. ஆனா வெளியே மட்டும் ரொம்பவே உத்தம மாதிரி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நடிக்காம உண்மையாவே நல்லவனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததா பலூன் அக்கா வர்றாங்க. பலூன் அக்காவை பொறுத்தவரை நான்லாம் வின் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல.
எதிர்பார்க்கல. 4வது வாரமே உடஞ்சு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அந்த நேரம் பிக் பாஸும் விஜய் சேதுபதி தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறையவே மோட்டிவேஷன்லாம் கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வச்சாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வாய்ப்பு, அதாவது பிக் பாஸ் வாய்ப்பு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருச்சு. அதனால நான் இதுக்காக ரொம்பவே எஃபர்ட்லாம் போடல. இருந்தாலும் ஃபேமிலி ரவுண்ட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த போட்டியாளர்களோட உறவினர்கள் வந்து என்கிட்ட நல்லா பேசுறாங்க, கொஞ்சுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அரோரா நீ ஏதோ பண்ணிருக்க, குடும்பமா இருக்கிற எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்குது. இவ்வளவு நாள் ஆண்களுக்கு மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்த என்ன குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அப்படிங்கிற போது நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே பெருமையா இருக்குது. என்ன எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சு கொஞ்சினாங்க. அதுலயும் குறிப்பா சபரியோட அம்மாவா இருக்கட்டும், சுபிஷாவோட குடும்பமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன கொஞ்சினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதுல எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி அரோராக்கா பேசுறாங்க. அரோரா இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் எவனுமே நம்பல. பலூன் என்னைக்குமே பலூன் தான். அதாவது நான் இந்த இடத்துல தப்பான மீனிங்ல பேசலங்க. பலூனக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பேர் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேரு. எதுக்காகனா அந்த பலூனை வச்சு மட்டும்தான் இந்த அரோரா சிங்லர் அப்படிங்கிறவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாசம் மாசம் அதை காட்டி தான் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான போட்டியாளரை 100வது நாள் வர மாமா டிவி கொண்டு வந்திருக்கானுங்க. இதை விட கேவலம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திவ்யா பேசுறாங்க. அவங்கள போல நானும் 10 வருஷமா சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். என் பேரும் நாமினேஷன்லாம் வரும். இருந்தாலும் எனக்கு இதுவரைய எந்த அவார்டுமே கிடைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சீசனோட டைட்டில் வினரா நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். எனக்காக சப்போர்ட் பண்ண மக்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லுவேன். குறிப்பா பிக் பாஸுக்கும் நான் நன்றியை சொல்லுவேன். அவர் தான் நான் உடஞ்ச பல தருணங்கள்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நிக்கிற விஜய் சேதுபதி கிட்ட நான் லவ் யூ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இத பார்த்த உடனே அரோராவுக்கு கோவம் வந்துருது. எம்மா நீ வேணா கப்ப வேணா எடுத்துட்டு போயிரு, சேதுபதியை என்கிட்ட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அரோரா டைரக்டாவே திவ்யாட்ட பேசுறாங்க. ஆக மொத்தத்துல வெளியே போனதுக்கு அப்புறமா அரோரா விஜய் சேதுபதியை விட மாட்டாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. இப்படியே எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதிரே, எஃப்ஜே இவங்க 2 பேருமே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா இந்த சீசனை பொறுத்தவரை முதல் காஜி ஜோடிகளா இருந்த ஆதிரே, எஃப்ஜே இவங்க 2 பேரையும் ஒன்னாவே எவிட் பண்ணீங்க, ஒன்னாவே ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே பொறுத்தவரை ஸ்டோர் ரூம்குள்ள இருந்து வர்றாரு. ஆதிரே வந்து மெயின் கேட் வழியா உள்ள வர்றாங்க. வந்த ஆதிரையே பிக் பாஸ் வந்து வெல்கம் பண்றாரு. அதே நேரத்துல எஃப்ஜே கண்டுக்கவே இல்ல. என்ன பிக் பாஸ் என்ன கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கேக்குறான். அந்த அதுல பிக் பாஸ் பொறுத்தவரை நீ தான் பீட் போடவே இல்லையே, மறுபடியும் எப்படி நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கேட்கிறாரு. எஃப்ஜே பொறுத்தவரை பீட் பாக்ஸ் பண்றான். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை எஃப்ஜேக்கு முத்தெல்லாம் கொடுத்தாரு. போதுண்டா உங்களோட கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இதே எஃப்ஜே பொறுக்கிக்குமே பிக் பாஸா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், எல்லா வாரங்களையும் முட்டு கொடுத்து தான் அவ்வளவு நாள் வரை கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எஃப்ஜே பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பொறுக்கித்தனங்களை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ரவுடிசத்தை பண்ணியிருக்கான். இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த வாரமும் கேள்வி கேட்டதே கிடையாது. இவன் எவிட் ஆகி வெளியே போற நேரங்கள்ல கூட இவனோட பயண வீடியோவை பார்த்துட்டு விஜய் சேதுபதி வந்து ரொம்பவே மாசா இருக்கு, கெத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுக்கி பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பாராட்டி தான் இந்த எஃப்ஜே வெளியே அனுப்பினாங்க. வெளியே போனதுக்கு அப்புறமாவும் எஃப்ஜே வந்து பொறுக்கி மாதிரி தான் பல இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்த எஃப்ஜே பொறுத்தவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான் அப்படியே சொல்லலாம். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாதுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கோமாளிகளுக்கும் ஒரே ஒரு எதிரி அப்படின்னா அது பாரு மட்டும்தான். பாரு விசஸ் ஹோல் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனே போயிட்டு இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பாருவை மக்களோட முடிவுப்படி வெளியேற்ற முடியாது. அதனால சூழ்ச்சியில ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒட்டு மொத்தமா எல்லாரும் உட்கார்ந்து கும்மாலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோராவை பொறுத்தவரை துஷாரை உஷார் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தலை ரூம்ல கூப்பிட்டு வச்சு தனியா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க எழுதின காதல் கடிதத்தெல்லாம் துஷார்ட்ட கொடுக்குறாங்க. துஷாரும் அதை படிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்தாமா வச்சுக்க, இன்னும் 1 வாரம் தான் கேமே இருக்குது. இவ்வளவு நாள் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கல, அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. நீ உன்னோட கேம்ல போக்கஸ் பண்ணு. நீ இங்க வர வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேனே தவிர உனக்கும் எனக்கும் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா மூஞ்சில சாணி எடுத்து பூசிட்டாரு. ஏன்னா துஷார் ஒன்னும் முட்டாள்லாம் கிடையாது இல்லங்க. அரோரா பொறுத்தவரை துஷார் கிட்ட மட்டுமா அப்படி இருந்தாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல ஆண்கள் கிட்ட ரொம்பவே நெருக்கமா தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் நேரத்துல அவங்களோட எக்ஸ நினைச்சு ரொம்பவே உருகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல கமர்தீனே அரோரா கிட்ட டைரக்டாவே கேட்டிருப்பாரு, என்னம்மா உன்னோட எக்ஸ பத்தியும் பேசுற, துஷாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற, 2 பேருமே ஒன்னா வந்தா நீ யாரை செலக்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல அரோரா என்ன பதில் சொல்லிருப்பாங்க, நான் கண்டிப்பா என்னோட எக்ஸ தான் தேர்வு பண்ணுவேன், துஷாரை நான் காதலே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன அரோரா
அரோராவை பொறுத்தவரை என்னமோ துஷார் நீ தான் என்னோட உசுறு மசுறு அப்படிங்கிற மாதிரி ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் துஷாரை பொறுத்தவரை அரோராவோட காதல் வலையில சிக்காம நழுவிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த பலூனக்காவை பொறுத்தவரை கடைசியா துஷாரை கட்டி பிடிக்கலாம் போறாங்க. அந்த இடத்துல துஷாரை பொறுத்தவரை ஏமா கட்டிலாம் பிடிக்காதமா தள்ளியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விலக்கி விடுறாரு. அரோராக்காவை பொறுத்தவரை முகம் வாடி போயிருது. என்னடா என்னோட அழகுக்கு பாக்குற எல்லாருமே என் கூட வரணும் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுவாங்க, என்னையே வேண்டான்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்காவோட முகமே வாடி போயிருது. எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது காரி துப்பணும் போலயே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை காதலை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி மேல வர்றது காதல், ஒருத்தி வந்து பல பேரை காதல் பண்றது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுலயும் இந்த சீசன் படு கேவலமா போயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவை கட் பண்ணிட்டு துஷார் வந்து வெளியே ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரா ஆதிரை இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு துஷார் போறாரு. துஷார போறவள ஆதிரை கிட்ட சொல்றாரு, அதாவது அரோரா வந்து வேற எதுக்கோ ட்ரை பண்றா, அதெல்லாம் இப்ப வேண்டாம், கேம் தான் போயிட்டு இருக்குது, இந்த ஒரு வாரம் தானே இருக்குது, வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட சொல்லு, நான் சொன்னா கேட்க மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஆதிரை கிட்ட சொல்றாரு. ஆதிரை போறவள ஆதிரை வந்து அரோராக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த இடத்துல அரோரா வந்து என்ன துஷாரு சின்ன பிள்ளைத்தனமா வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி துஷார்ட்ட கேக்குறாங்க. இத மாமா டிவி காட்டியிருக்காங்க. அதே அரோரா வந்து ஆதிரை கிட்ட இன்னொன்னும் பேசுறாங்க, அதாவது நேத்து வர துஷாரை பார்க்கும்போது என்னோட மூஞ்சே செவந்திருச்சு வெக்கத்துல, அவ்வளவு ஃபிளஷ் ஆகிட்டே இருந்தேன், ஆனா இன்னைக்கெல்லாம் அவனை பார்க்கும்போது எதுவுமே தோணல, அவன் கிடக்காம பிஸ்கோத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதையுமே மாமா டிவி காட்டலையே. ஏன்னா அரோராவுக்கு சொம்பு தூக்குறதுக்கும் மாமா வேலை பார்க்கறதுக்காகவே ஒரு டீமை செலக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களோ என்னவோ அப்படிங்கிறது தெரியலங்க. ஆமாங்க, அரோராவுக்கு தாங்க அந்த அளவு முட்டு கொடுத்துருக்கானுங்க, பார்க்கிறதுக்கே கேவலமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கனி சுபிஷா இவங்க ரெண்டு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையாவே கனியை பார்க்கும்போது எனக்கு அழகாவே தெரியலங்க, அவங்கள பார்க்கும் போதே என்னமோ வன்மத்தோட சுத்துற சூனியக்காரி மாதிரியே எனக்கு தெரியறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்ததுனாலயோ என்னவோ தெரியல, சுபிக்ஷாவும் இன்னைக்கு சூனியக்காரி மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விக்ரம பிராங்க் பண்றாங்க. அதாவது விக்ரம் மேல கோவமா இருக்கிற மாதிரியும் விக்ரம் கிட்ட பேசாம தள்ளி தள்ளி போறாங்க. விக்ரம் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா நாங்க பிராங்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. விக்ரம் சுபிக்ஷா கனி இவங்க மூணு பேருமே ஒன்னா உட்கார்ந்து வியானாவை பத்தி புரணி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வியானா பேசுனதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனியை பொதுவாக கொஞ்சம் ஓவரா சீன் கிரியேட் பண்றாங்க. அதாவது நல்லவங்களா இருக்கலாம், ரொம்பவே நல்லவங்களா இருக்க கூடாது, நீயும் நானும் ரொம்பவே நல்லவங்க, அதனாலதான் நம்ம எல்லாருமே காயப்படுத்துறாங்க, நல்லவனா இருந்தாலே ஏமாளி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமூகம் பாக்குது, இதெல்லாம் நம்ம மாத்தியே ஆகணும், வியானா இனி வந்து திரும்ப உங்ககிட்ட பேசாத வரைக்கும் நீயா வழிய போய் பேசாத, நல்லவங்களை தான் எல்லாரும் காயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு நாதாரிகளும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரையும் நல்லவங்க அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது. கனி அதுலயும் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னமா தகுதி இருக்குது? வந்த முதல் நாள்ல இருந்து ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு உனக்கு பிடிக்காத ஒவ்வொரு ஆள் மேலையும் இந்த குரூப்பை ஏவி விட்டையே, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா நான் தான் பெரிய அன்னை தெரசா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசுற நீ வந்து சோத்துல உப்பள்ளி கொட்டினதா இருக்கட்டும், பல இடங்கள்ல சாப்பாடுல வச்சு பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கதானே செஞ்சு சாப்பாடை வச்சுதானே நீ கேவலமான அரசியலே பண்ண. அது மட்டும் இல்ல, உனக்குன்னு ஒரு ரெண்டு வேட்டு நாய்கள் இருந்துச்சுல்ல. ஆமாங்க, இந்த சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே கண்ணிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரால பிரச்சனையோ அவங்க கிட்ட போய் நாய் மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதுலயும் குறிப்பா பாருக்கு எதிராக தான் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி எல்லா கேவலமான ஆட்டத்தையும் ஆடின கனியை பொறுத்தவரை நான் நல்லவ, இதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் வாரத்துல மட்டும்தான் நான் உன்னை நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு எதிராக பல பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களாம். அடமூதேவி, நீ எப்போ விக்ரம் கனி கூட சேர்ந்து சுத்தினியோ அப்பவே உன்னோட பேர் கெட்டு போச்சு, நீயும் குட்டி விஷபாட்டில் தான். எப்படியோ உன்னோட லக்ல இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ண, மத்தபடி உன்னையும் மக்கள் பிடிச்செல்லாம் உள்ள வைக்கல. உன்னை விட கேவலமான போட்டியாளர்கள் நிறைய பேர் இருந்ததுனாலதான் நீ இவ்வளவு நாள் சர்வே ஆணையை தவிர உன்னை பிடிச்செல்லாம் மக்கள் ஓட்டு போடவே இல்லை. அதுலயே நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நாள் வரைக்கும் துப்பிக்கிட்டே தானே அலைஞ்ச. இப்படி துப்பிக்கிட்டே அலைகிறதுக்காக மக்கள் ஓட்டு போடணுமா? என்னமா நீ சொல்றது? உண்மையாவே அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்க, பாராட்டுகள், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதே நேரத்துல உனக்கு தான் தகுதி இருக்குது, நீ தான் சூப்பரா கேம் ஆடின அப்படிங்கிற மாதிரி நீயா நினைச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க பத்தியா, அதை தான் பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வியானாவை பொறுத்தவரை சுபிக்ஷா கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியான பதில் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா சுபிக்ஷா, நீ வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுனதெல்லாம் நான் பார்த்தேன். அதாவது வியானா எவிட் ஆறதுக்கு முன்னாடி நான்லாம் எவிட் ஆகி வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ பேசியிருக்க.
இல்ல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியானா வந்து கேக்குறாங்க. சுபிக்ஷாவை பொறுத்தவரை எல்லாரும் கேமர் தானே, எல்லாருமே சக போட்டியாளர்கள் தானே, அதனால நான் அப்படி நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாது. உன்னோட கேம் பிளே எப்படி, என்னோட கேம் பிளே எப்படி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது உன்னை விட நான் சூப்பரா கேம் ஆடினேன், அதனால நீ எவிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எவிட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுறாங்க. ஏமா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை பொறுத்தவரை வியானா எவ்வளவு பெட்டர். உன்னோட அண்ணன் விக்ரம் பத்த மாமா வேலையால தான் வியானா அவங்களோட கேமை தொலைச்சிட்டு வெளியே போனாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்த வியானாவை பொறுத்தவரை அவங்க எல்லாரையுமே கிழிச்சு எடுக்கிறாங்க. இதுல எந்த தவறுமே கிடையாது. இந்த இடத்துல அன்பு கேங்காக சொம்பு தூக்க வரியா மூதேவி அப்படிங்கிற மாதிரி தான் சுபிக்ஷா பேசும்போது எனக்கெல்லாம் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி அன்பு கேங்க சேர்ந்த எல்லாருமே வியானாவை கரிச்சு கொட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா வியானாவுக்கு கூட டைட்டில் வின்னர் பட்டத்தை தூக்கி கொடுங்கப்பா, அதுக்கு வியானா கூட ஒருத்து, இருக்கிற 4 பேரும் அதுக்கு கூட ஒருத்து கிடையாது, எல்லா மிச்சரையுமே ஒன்னா டாப் 4க்கு கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதை விட கேவலமான ஷோவை பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. என்ன இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்கேட்டோட ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பா 100வது நாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. கேக்கு தாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கதறானுங்க. அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால 100 அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் படுத்து 100 வரைகிறாங்க. பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை கேக்கும் அனுப்பி விடுறாரு. கேக்கை வெட்டி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல அமித் வந்து ஒரு சின்ன கேக் பீஸ் எடுத்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. வினோத் நீ தாண்டா என்ன பொறுத்தவரை இந்த சீசனோட வின்னர், உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து கேமரா பார்த்து பேசிட்டு இருக்காரு. உண்மையாவே நாங்களும் வினோத்தை மிஸ் பண்றோம் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. ஆமாங்க, என்ன பொறுத்தவரை இந்த சீசனோட டாப் 3 அப்படின்னா அது வினோத், பாரு, கமர்தீன் இந்த 3 பேரையுமே சொல்லுவேன். ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தவரை இந்த 3 பேரையுமே பக்காவா ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை மக்கள் பாருங்க, போட்டியாளர் திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நீங்க போடுற ஓட்டுக்கு ஒரு விலையும் கிடையாது, நாங்க சொல்றத நம்பி ஏமாறுறதுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களை முட்டாளாக்குறாங்க விஜய் டிவி அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை அரோரா அப்படிங்கிற ஆபாச நாயகிக்கு துஷார் வந்து சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வியானாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வியானாவை பொறுத்தவரை எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை அரோரா அப்படிங்கிற பலூன் அக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.